நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு இந்த பதிவினுடைய பலன் 100% இல்லை 200% பொருந்தும். நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது திருவாதிரை நட்சத்திரத்திலோ திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியிலோ பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா இந்த பதிவு முழுமையாக கடைசி வரை கேளுங்க. இதில் மிக மிக ரகசியமான பாயிண்ட்லாம், என்னுடைய அனுபவபூர்வமான ஜோதிட பலன்களை இந்த பதிவில் சொல்ல போகிறேன். திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு இந்த பதிவு மிக மிக ஒரு அற்புதமான பதிவு. மிதுனம் ராசியில் காலபுருஷனுக்கு 3வது வீட்டில் ராகு பகவானுடைய முதல் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. மிதுனம் பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடு. ராகு பகவானுக்கு கால பகை யார் அப்படின்னா புதன் தான். புதனுக்கு கால பகை கிரகம் யார் அப்படின்னா ராகு. ராகு திசையில் புதன் புத்தி நடந்தாலும், புதன் திசையில் ராகு புத்தி நடந்தாலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தையே ஒரு பாடுபடுத்தி விட்டு போயிடும். ஸ்டாக்கு பத்திரம் கையெழுத்து இதை சார்ந்து குடும்பமே திண்டாடிடும். அது கொஞ்சம் சரியில்லாமல் போச்சுன்னா திருட்டு வழக்கு, கொலை கேஸு, இப்படி கோர்ட்டில் போய் கையெழுத்து போடுற மாதிரி, காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போடுற மாதிரி, ஜாமீன் கையொப்பம் போடுற மாதிரி இந்த ராகு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் ராகு புத்தி சரியாக இருந்துச்சுனாலும் ஜாதகத்தில் ராகு புதன் நல்லா இருந்தாலும் ஸ்டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை வரும். கெட்டு போயிருந்தா கொலை கேஸு, திருட்டு கேஸு, இந்த மாதிரியான பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுரும். ஆனால் ராகு நட்சத்திரம் இருப்பது புதனுடைய வீட்டில். புதனுடைய அறிவாற்றலை, பேச்சு, படிப்பு, புதனுடைய நடிப்பு, புதனுடைய 2 குணங்களை இந்த ராகு முழுமையாக 100% இல்லை 200% பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாது. ராகு பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களும் இதில் ஒரு குழந்தை பிறந்து விட்டாலே உடனே அப்பா என்னதான் செல்வாக்காக இருந்தாலும், எவ்வளோ வசதி வாய்ப்பாக இருந்தாலும், அப்பா உண்மையாக நேர்மையாக இருந்தாலும் அப்பாவுடைய கேரக்டரை அப்படியே மாற்றிடும். அப்பாவுக்கு ஆயுள் கண்டத்தையே பெரும்பாலும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் லக்ன புள்ளியில் பிறப்பவர்கள் அப்பாவுக்கு ஆயுள் கண்டத்தையே ஏற்படுத்திவிடும். திருவாதிரை நட்சத்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு ஆகாத கிரகங்கள் சந்திரன், சூரியன். இப்போ மிதுன ராசிக்கு 2வது ராசியாகவே சந்திர பகவானுடைய ராசி விடுகிறது. தனம், வாக்கு, பேச்சு, குடும்பம், இந்த திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு 2வது வீடு சந்திர பகவானுடைய வீடு. 3வது வீடு சூரிய பகவானுடைய வீடு. அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு அம்மாவுடைய சப்போர்ட்டு, அம்மாவுடைய ஆலோசனை, அம்மாவுடைய அன்பு, பாசம் திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு நீண்ட காலம் கிடைக்கும். அதாவது அம்மா இவங்களோட நீண்ட காலம் இருப்பாங்க. ஆனால் அப்பாவுடைய அன்பு, அரவணைப்பு, ஆலோசனை திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு கிடைப்பது குறைவு தான். திருவாதிரை பார்த்தீங்கன்னா அரசியல் செல்வாக்குடையது. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலையிலிருந்து, ராகுவும் நல்ல நிலையிலிருந்து நீங்கள் பிறந்து விட்டீர்கள் என்றால் அரசியலில் கொடி கட்டி பறக்கலாம். இந்த திருவாதிரை சினிமாவுடைய கலைத்துறையில் ஜொலிக்கிற ஒரு நட்சத்திரம். இந்த திருவாதிரையில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நடிப்பதற்கு மிக அற்புதமான அமைப்பு உடையவர்கள். இவங்களுக்கு இதாம்பா கதை, இதாம்பா அப்படின்னு சொல்லிட்டா போதும், அப்படியே அச்சு அசல் பெசராமல் நல்லா நடிப்பாங்க. நடிப்பதில் மிகவும் திறமையான நட்சத்திரம்
திருவாதிரை நட்சத்திரம். புதனுடைய கேரக்டர் 100% இல்லை, 200% இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரதிபலிக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு வந்து 2 இடத்துல வீடு, 2 இடத்துல சொத்து, 2 இடத்துல தொழில், 2 பேங்கில் அக்கௌண்ட்டு, 2 பேங்கில் வந்து பணம் போடுறது, இப்படி வந்து 2 வரும். இவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் ஒரு நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமாவாசை யோகத்திலேயோ அல்லது பௌர்ணமி யோகத்திலேயோ உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைனாச்சும் பிறக்கும். அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரு ராசியில் சேர்ந்திருப்பது போல் அல்லது சூரியனும் சந்திரனும் நேரடியாக பார்த்து கொள்வது போல் உங்களுக்கு ஒரு குழந்தைனாச்சும் பிறக்கும். ஒரு நட்சத்திரத்தில் 2 குழந்தைகள் திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு பிறப்பாங்க. அதே மாதிரி பதிவினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா மூடி மறைக்கும் தில்லு முள்ளு திருவாதிரை. அது என்னத்த போய் மூடி மறைக்குது, என்ன தில்லு முள்ளு பண்ணுது அப்படிங்கிறத பதிவில் வந்து பார்க்கலாம். பாம்பு அப்படின்னாலே எலியை பிடிச்சாலும் சரி, தவளையை பிடிச்சாலும் சரி, அப்படியே சுருட்டி லவுக்குன்னு வாயில் போட்டு முழுங்கிடும், வெளியே தெரியாது. பாம்புக்கு வந்து கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இல்லை, அது வந்து முழுங்கக்கூடிய அமைப்பு தான். திருவாதிரையில் பிறந்தவர்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, ஒரு தில்லு முள்ளு அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. திருவாதிரையில் பிறந்தவர்கள், திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை பயமுறுத்தக்கூடியவர்கள். இவங்களுடைய உடல்வாக பார்த்தாலே மற்றவங்க பயந்துக்குவாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகன ஓட்டுநர்கள், டிரைவர்களாக லாரி ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், காரு, பஸ்ஸு, ட்ரெயின், விமானம் கூட ஓட்டலாம். பெரும்பாலும் ஓட்டுநர்களாக இருப்பாங்க. முதலாளிக்கு தெரியாமல் டீசல் தடுறது, இவங்க செய்யக்கூடிய தொழில் வேலையில் கொஞ்சம் திருட்டு குணம், இவங்களுக்கு வந்து மூடி மறைக்கக்கூடிய குணம் இருக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்கள் ஒரு மத்தியம வயதில், அதாவது ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 40 வயது வரை கண்ணீர் சிந்துற அளவுக்கு கஷ்டம் என்பது அந்த அளவுக்கு இருக்கும். கடன் வாங்கிட்டு கடன்காரர்கள் கொடுன்னு நச்சரித்து அசிங்க அவமானப்படுத்திடுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய திசை வந்து நல்லா இல்லை அப்படின்னா திருவாதிரை நட்சத்திர லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் மத்தியம வயதில் படாத பாடுபட்டுருவாங்க. காசு இல்லாத போது, கடன் வாங்கிட்டு இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, சந்தோஷம், 4 காசு பணம் சம்பாதித்து மாடி வீடு கட்டி ஏசியில் வாழும்போது திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, குடும்பத்தில் ஒற்றுமையும் இருக்காது. சொந்த பந்த உறவுகள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒருத்தர் இருப்பாங்க. ஏன்னா திருவாதிரையில் பிறந்தவர்கள் பங்காளிகளை விட்டு, ஊர் உறவுகளை விட்டு வெளியில் தள்ளி தான் இருப்பாங்க. திருவாதிரையில் பிறக்கக்கூடியவர்கள் ஜாதி மதம் மாறக்கூடியவர்கள், தன்னுடைய ஜாதி மாறி மதம் மாறி விருப்பப்பட்டு திருமணம் செய்யக்கூடியவர்கள் ஏராளம். பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து வேற மதத்தில் வேற ஜாதியில் தான் பெரும்பாலும் திருமணம் அமைகிறது. எதிர்பாலினவர்களை விரட்டி விரட்டி காதலிக்கக்கூடியவர்கள், பெண்களை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடியவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதே வழியில் மிதுன லக்னத்திற்கு 2ஆம் இடத்து அதிபதி தான் சந்திரன். பெண்களை எந்த அளவு பேச முடியுமோ, அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் பெண்களை அந்த அளவு இறக்கியும் பேசுவாங்க. அம்மாவுடைய அன்பு பாசம் அரவணைப்பில் வாழக்கூடியவர்கள். ஆனால் வந்து கட்டிய மனைவியை மதிக்க மாட்டார்கள். திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறக்கக்கூடாது. முதல்ல ஆண் குழந்தை பிறந்தா அந்த ஆண் குழந்தையை நீங்கள் வந்து மிரட்டி மிரட்டி பயமுறுத்தி விளங்காமல் செய்து விடுவீங்க. திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை வந்து படாத பாடு படாத கஷ்டம், குழந்தைக்கு வந்து மிக கடுமையான பாதிப்பு தான். அது வந்து உங்களால் தான்.
திருவாதிரை நட்சத்திரம் லக்கண புள்ளியில் பிறந்தவர்களுக்கு முதல்ல வந்து ஆண் குழந்தை பிறக்கவே கூடாது. முதல்ல ஆண் குழந்தை பிறந்தால் அந்த ஆண் குழந்தைக்கு அற்ப ஆயுள் உண்டு. நீங்கள் வந்து பயமுறுத்தி திட்டி சாபம் விட்டு முதல் பிறந்த ஆண் குழந்தையை நீங்கள் திட்டி பயமுறுத்தி தகாத வழியில் கெட்ட வழியில் மது போதைக்கு அடிமையாகி அந்த குழந்தை வந்து அற்ப ஆயுளில் போய் முடிகிற மாதிரி நீங்கள் செய்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான நட்சத்திரம் தான் தில்லுமுள்ளு திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கண புள்ளியில் பிறந்தவர்களுக்கு முதல்ல வந்து பெண் குழந்தைகள் பிறப்பது சிறப்பு. பெண் குழந்தைகள் மீது பாசம் அதிகமாக வச்சுருப்பீங்க. பெண் குழந்தைகளை நன்றாக படிக்க வைப்பீங்க. 3 டிகிரி 4 டிகிரி உயர்கல்வி பெண் குழந்தைகளை படிக்க வைப்பீங்க. அதே வந்து ஆண் குழந்தைகளை நீங்கள் வந்து மிதிக்கவும் செய்வீர்கள். ஆண் குழந்தைகளை மதிக்க மாட்டீங்க. திருவாதிரை நட்சத்திரம் லக்கண புள்ளியில் பிறந்தவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் உங்களை வந்து அப்பானே பெரும்பாலும் கூப்பிடாது. பின் வயதில் வாடா போடான்னு கூப்பிடுற மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்வீங்க. திருவாதிரை நட்சத்திரம் லக்கண புள்ளியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்தால் அந்த ஆண் குழந்தை அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு நீங்கள் வந்து மதிப்பு மரியாதையாக நடந்துக்க மாட்டீங்க. ஒரு நாள்னாச்சும் வாடா போடான்னு உனக்கு என்னடா அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு திருவாதிரை நட்சத்திரம் லக்கண புள்ளியில் பிறந்தவர்கள் நடந்து கொள்ளுவீங்க. ஏன்னா வந்து திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி வந்து புதனுடைய ராசி. திருவாதிரை நட்சத்திரம் வந்து ராகு பகவானுடைய நட்சத்திரம். ராகுவுக்கு வந்து காலப்பகை புதன் தான். திருவாதிரை நட்சத்திரம் வந்து சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம். சிவன் அருள் உண்டு. சிவன் கோயிலுக்கு சென்று பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை கிரிவலம் சிவனை வழிபடும் போது உங்களுக்கு மோட்சம் உண்டு. இந்த சாபம் விடுறது, மற்றவர்களை குறை சொல்கிறது, மற்றவர்களை வந்து பயமுறுத்துறது, இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு குறையும். திருவாதிரை நட்சத்திரம் லக்கண புள்ளியில் பிறந்தவர்கள் ஆடு மாடு கோழி நாய் பூனை இப்படி வந்து வளர்ப்பு பிராணிகள் அதிகமாக வளர்ப்பதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அதிகமாக வளர்ப்பீங்க. அதே மாதிரி உங்களை வந்து நாய் கடிக்கும். ஏன்னா திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து ஆண் நாய். உங்களுடைய வயது காலத்தில் ஒரு நாள்னாச்சும் நாய் கடிக்கும், பூனை கடிக்கும். உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்களையே கூட ஒரு நாள்னாச்சும் பாம்பு கடிக்கும், பூராங்கடிக்கும், தேள் கடிக்கும். உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் விஷம் குடிச்சிருவாங்க. அந்த விஷம் குடித்து அதுக்கு வந்து வைத்தியம் பார்ப்பீங்க. அல்லது விஷம் குடித்து இறந்து கூட போயிடுவாங்க. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்து விஷத்தன்மை உடையது. அதே மாதிரி செய்வன மந்திரம் இந்திரம் இந்த மாதிரியான கெட்ட அமானுஷிய பிரச்சனைகளும் திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் பக்கத்தில் இருப்பவர்கள் எதிரிகள் உங்களை வந்து அமானுஷிய ஈடுபாடு மூலம் கெடுக்கவும் செய்வார்கள். திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் என்பது கூட்டாளிகள் என்பது கூடுதலாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களால் வீட்டில் வந்து ஒரு நாள் உட்காந்துருக்க முடியாது. கடத்தெருவுக்கு போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும், 4 பேர்த்த பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து வெளியில் சுற்றி கொண்டிருப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசுவது, மற்றவர்களுடன் பேசாமல் இருக்க முடியாது. விடிய விடிய பேசிக்கிட்டே இருந்து மனைவி மக்களை அவங்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு இந்த திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு உண்டு. ராகு பகவானுடைய தானியம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து. திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் கடல மாவில் செய்த போண்டா, உளுத்தம் வடை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடத்தெருவுக்கு போனால் ஒரு டீ 2 போண்டா, இப்படி வந்து போண்டா வந்து அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். அதே மாதிரி சின்ன வயசுல இருந்த மது குடிக்கிற பழக்கமும் பீடி சிகரெட்டு இந்த போதை பழக்கமும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு 100க்கு 90% பேத்துக்கு இருக்குது. இதே ஒரு சிலர் இருக்கலாம். இதே ஒரு சிலர்
மது போதைக்கு அடிமையாகாமல் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய விலங்கினம் வந்து நாய். நாய் வந்து பார்த்தீங்கன்னா நாயோட சேர்ந்து விளையாடும், நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வந்து சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் சாப்பாடு போட்டால் மட்டும் மற்ற நாய்களை கிட்ட விடாது. அந்த குணம் வந்து 100க்கு 100%, 100க்கு 100% இல்லை, 100க்கு 200% இந்த திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் மறைச்சி வச்சு ஒளிச்சு வச்சு சாப்பிடக்கூடிய குணம். குடும்பத்தில் பிள்ளைங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, மனைவி இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, மறைச்சி ஒளிச்சு வச்சு சாப்பிடக்கூடிய குணம் உங்களுக்கு 200% இருக்கும். அப்படிலாம் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அப்படிலாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு வரும். மறைச்ச சொத்து மக்களுக்கு உதவாது என்று சொல்லுவாங்க. வேலை தொழில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் முதலாளிக்கு தெரியாமல், உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல், அல்லது உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கைக்கு தெரியாமல், அண்ணன் தம்பிகளுக்கு தெரியாமல், அல்லது நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு தெரியாமல் எதையாவது மறைச்சி நீங்கள் வந்து மறைச்சா மறைச்ச சொத்து மக்களுக்கு உதவாது. மக்கள் அப்படின்னா உங்களுக்கு பிறந்த ஆண். ஏன்னா ஆண் தான் தன்னுடைய வாரிசு. திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் ₹1 இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் மறைச்சிங்கன்னா, அல்லது அண்ணன் தம்பியுடன் பாகபிரிவினை செய்யும்போது எனக்கு ஒரு அடி ஒன்று, உனக்கு ஒரு அடி ஒன்று, எனக்கு 1/4 ஏக்கரை சேர்த்தி ஒன்று அப்படின்னு சொத்துக்கள் மறைச்சி ஏமாற்றி எடுத்தீங்கன்னா அந்த சொத்து உங்கள் மகன்களுக்கு உதவாது. இது வந்து 200% இல்லை, 500% உங்களுக்கு 100% இது வந்து பலி. திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் பெற்ற பிள்ளைங்க உண்மையை பேசணும், ஒழுக்கமாக இருக்கணும், நியாயமாக நடந்துக்கணும், மது போதையெல்லாம் பீடி சிகரெட்லாம் குடிக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனாக இருப்பீங்க. மற்றவங்க வந்து உண்மையாக பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து உண்மையா அப்படின்னா என்னென்னு தெரியாது. நீங்கள் பேசுறது பொய்யா உண்மையா அப்படின்னு நீங்களும் வந்து இருட்டில் படுத்து தூங்கும்போது யோசிக்கவும் மாட்டீங்க. நீங்கள் பேசுகிறது தான் வார்த்தை, உங்கள் வாயிலிருந்து வந்தது தான் வேதம். நீங்கள் பேசுகிற பேச்சு அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு நீங்களும் அறிந்து கொள்ள மாட்டீங்க. ஆனால் வந்து உங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்வாங்க. அதனால தான் வந்து திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தைகள் உங்களுடைய கேரக்டரை அறவே மதிக்காது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, திருவாதிரையில் பிறந்தவர்கள் உங்களுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து தில்லுமுள்ளு பண்ணுறது, மறைச்சி வச்சு ஒளிச்சு வச்சு சாப்பிட்றது, மறைச்சி சொத்து முதலாளிக்கு தெரியாமல் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் கொஞ்சம் வந்து நவுத்திக்கிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்த தலைமுறை உங்களுடைய முடிஞ்சு போயிடும். அதனால் இந்த பதிவு பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்திருந்தால் அந்த ஆண் குழந்தைய பயமுறுத்தாதீங்க, திட்டாதீங்க, அடிக்காதீங்க. ஆண் குழந்தையை அன்பு பாசமாக வளர்த்துங்க. பின்னாடி வயதில் அப்பான்னு கூப்பிடணும், டேய்னு கூப்பிடக்கூடாது. இதை வந்து நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எவன் எப்படி கூப்பிட்டா எனக்கு என்ன அப்படின்னு அந்த கௌரவம் மதிப்பு மரியாதையெல்லாம் எதிரே பார்க்க மாட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் மற்றவர்களை பயமுறுத்திக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்களில் பிறக்கக்கூடியவர்கள் தான் திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.